Awesome. Hello guys, welcome back to my channel Ravishing once again. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்? இன்னைக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. மை ட்ரீம் கம்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லுவாங்களே அதே தான். ஸோ நம்ம இப்போ இருக்கிறது என்ஃபீல்ட் ஷோரூமில் டெலிவரி எடுக்க, அதாவது என்னோட இன்டர்செப்டர் புக் பண்ணி 3 months ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்ம டெலிவரி எடுக்க வந்திருக்கோம். ஸோ லெட்ஸ் கோ இன்சைட். அண்ட் இன்னொரு சஸ்பென்ஸ், ராவிஷ் ரெட், அது உங்களுக்கு டைட்டிலே தெரிஞ்சிருக்கும், சஸ்பென்ஸ் ஒன்றும் கிடையாது. என்னோட கலர் வந்து பேக்கர் எக்ஸ்பிரஸ். என்னோட ஃப்ரெண்ட் அஸ்வினும் இன்றைக்கி டெலிவரி எடுக்கிறாரு. அவரோட கலர் வந்து ராவிஷ் ரெட். ஸோ ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கோ இன்சைட். என்னோடய பைக் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. ஸோ அஸ்வினோட வண்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகுது. ஸோ ஈவினிங் எல்லாம் செட் ஆகிடும். ஸோ ஈவினிங் டெலிவரி எடுக்கிற மாதிரி தான் பிளான். ஸோ அதுக்குள்ளே ஒரு சின்ன பர்ச்சேசிங் இருக்குது. ஸோ அங்கேயும் போகலாம். ஸோ லுக் அட் த பைக். குட் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி இருக்குது ஃபீல்? செம்ம ஹீட்டில் எப்படி சொல்கிறதுனே தெரியல. இந்த ஃபர்ஸ்ட் பைக் ஃபீலிங் இல்லை. பல்சர் 650cc. ஏன்னா அது 180cc தான். ஆமாம், அங்கேருந்து 650cc பயங்கரமான அப்கிரேட் இது. ஸோ என் பைக் உள்ளே இருக்குது. ஸோ இது பார்த்துட்டு நம்ம உள்ளே போகலாம். ஸோ அஸ்வினோட வண்டி ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. லெட்ஸ் சி. த்ராட்டில் பண்ண லைட்டா, த்ராட்டில் விவேக், உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஹாப்பி. என் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறதுனால என்னை பார்த்து காப்பி அடிச்சு எடுத்துட்டாங்க. ஆனால் 350. எனி எக்ஸ்சேஞ்சிங் ஐடியா? எக்ஸ்சேஞ்சிங் ஐடியா இல்லை. அந்த வண்டியை அடித்து முடிச்சு எல்லாம் ஜாலி பண்ணது. கொஞ்சம் ஓட்டிட்டு இருக்க அப்புறம் மாற்றிக்கலாம். அதோட இது முடிக்கும். அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்துக்கலாம். நம்ம ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் தான் சுற்றணும். எல்லாம் எடுக்கும்போது எனக்கு என்ன தெரியுமா ஆகுது, இப்போவே கிளம்போட பைக் எடுத்துட்டோம். கிளம்பிடலாம். இதுக்கு மேலே நம்மக்கிட்ட தானே எல்லாம் லைஃப் லாங். சரி, 4-5 வண்டி எடுத்து அவ்வளோதான். கிளம்ப வேண்டியது கூர் பிளான் போட்டு கிளம்பி போகணும் மச்சி. ஸோ தட் இஸ் மை பைக், பேக்கர் எக்ஸ்பிரஸ். இது எத்தனை கிலோ? இது 200 and something வருது. 203 இல்லை, அதிகம் அதிகம் அதிகம். 248. நம்மளதே வந்து 200 197 100. ஏன்னா நீங்கள் நான் வந்து கான்டினென்ட்
கொடை ஏதாவது இருந்துச்சுன்னா நான் பிடிச்சி நிற்கிறேன் இப்படி. ஓ இதுக்கா? இதுக்கு முன்னாடி இருக்கு. லைட்டாக அப்படியே ஃபார்ம் ஆகுது, அது என்னன்னு தெரியல. இல்லை மச்சி போயிடும் நினைக்கிறேன். இல்லை போகுது பாரு மச்சி, போகுது போயிரு அதெல்லாம் போயிரு. வாட்டர் வாஷ் ஃபுல்லாக பண்ணிடுவாங்க. இல்லை நான் என்ன திரும்ப சொல்கிறேன், இது வந்து இன்னொரு கேப் இருக்குது, அது வந்து பிளாக் கலரு. நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கி அடிச்சு விட்ருவோம். ஏன்டா? ஆமாம், இது வந்து பிளாக் கலர் சூப்பராக இருக்குச்சு. பிளாக் கலர் எக்ஸ்ட்ரா சீரிஸில் இருக்குது, அது வந்து 800 சம்திங் வருது. அபி மூஞ்சில் ஒரு நல்ல ஒரு சிரிப்பு தெரியுது. சிரிப்புன்னு சொல்ல முடியாது, சந்தோஷம்னு கூட சொல்லலாம், இல்லைனா மகிழ்ச்சின்னு கூட சொல்லலாம். பல்லு மட்டும் ஃபுல்லாக தெரியுது. பைக்கு வேறு லெவல், இப்போ அபியும் அதனால் வேறு லெவல் ஆகிட்டாரு தலைவர். ஓவர் தோகிறான். இவன் கூட வர போக முடியாது. இப்போ பைக் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, அது கூட ரைடிங் பண்ணியாச்சு, 3 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஆனால் அவன் மட்டும் எடுக்கல. அஸ்வின் வந்து ரைடிங் ஜாக்கெட் நல்ல ஒரு மைண்ட் தான் வந்தா, பட் மைண்ட் மாறிட்டான், அப்படி மெதுவாக எடுக்கலாம்னு. ஸோ நான் எடுத்துட்டேன் பைக்கிங் பிரதர். ஸோ இது வந்து 7000 காஸ்ட் ஆச்சு. உங்களுக்கு ஏதாவது இருக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா, நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறீங்கன்னா அக்கா நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அட்வென்ச்சர்ஸ் ஷாப்பையும் விசிட் பண்ணுங்கள். ஸோ நான் ரைடிங் ஜாக் மட்டும் எடுக்கல, என்னோட ஃப்ரெண்ட் விவேக் அவரும் ஒரு ஹெல்மெட் எடுத்துருக்காரு. ஸோ ஹெல்மெட்டோட கலரு ஏன் அது ஸோ ஹெல்மெட்டோட கலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. நீங்கள் ரேர் அவ்வளோ பார்த்துக்க மாட்டீங்க. இந்த கலர் சஜஸ்ட் பண்ணது அந்த அக்கா தான். ரேர் பீஸ் ஒரு 2-3 பீஸஸ் தான் இருந்துச்சு. ஃபுல் க்ரோம். நான் ரேர் ஒரு ஆஃப் பீஸ் ஹெல்மெட்டில் நான் பார்த்துருக்கேன், பட் ஒரு ஃபுல் பீஸ் ஹெல்மெட்டில் க்ரோம் கலர் நான் இதை ஃபஸ்ட்டே பார்த்தேன். ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருக்குது, இந்த ஸ்டிக்கரிங் எல்லாம் நல்லா இருக்குது. ஸோ அவர் எடுத்த ஹெல்மெட் இதுதான். ப்ரைஸ் சாஷி ப்ரைஸ் ஒரு க்ளோஸ் இதோட இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான், இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான். ஸோ ஏன்னா அது பிராண்டட், ஸோ அதுக்கு நெகோஷியபிள் இல்லை. ப்ரீமியம் பிராண்ட். இது எவ்வளோ மச்சி? 6850. 6850. ஸோ இந்த ஹெல்மெட் நீங்கள் யாரும் எடுத்துடாதீங்க, இது நாங்கள் மட்டும்தான் எடுப்போம். நீங்கள் யார் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி
Awesome.